الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر. ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன். அவன் இரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை பின்பற்றக்கூடிய சகல மூமின்கள் முஸ்லிம்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பூர்ணமாக அடிபணிந்து அவனது ஏவல்களை முடிந்தளவு பின்பற்றியும் அவன் தடுத்தவைகளை முட்டா தவிர்ந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஅஸமல் அய்யாம் இந்தல்லாஹி தபாரக வ தஆலா யௌமுன் நஹர், அல்லாஹ்விடத்திலே ரொம்ப வலுப்பமான உயர்வான நாள் இந்த பெருநாள் தினம் என்று அறிவித்தார்களே, அவ்விதமான ஒரு பெருநாள் தினத்திலே நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற ஒரு நாளையிலே ஜமராத்துக்கு பக்கத்திலே மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து விட்டு சொன்னார்கள், ஹாதா யௌமுல் ஹஜ்ஜுல் அக்பர், இதுதான் பெரிய ஹஜ்ஜுடைய தினம் என்று அறிவித்தார்கள். அப்படியான உயர்தரமான தினத்திலே நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தினத்திலே ஹஜ்ஜுடைய நிறைய அமல்களை அல்லாஹ் மார்க்கமாக்கி வைத்திருக்கின்றான். இன்று துல்ஹிஜ்ஜா மாதம் 10ஆம் தினத்திலே ஹாஜிகள் அனைவரும் மினா அரஃபாவிலிருந்து திரும்பி வந்து முஸ்தலிஃபாவிலே இரவை கழித்துவிட்டு இன்றைய தினம் காலை 10ஆவது தினம் காலையிலே ஜம்ராக்கள், அதாவது ஜம்ரத்துல் அக்பா என்று சொல்லக்கூடிய பெரிய ஜம்ராக்கு 7 கற்களை அறிவார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஹதிய குர்பான் கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் தங்கள் முடிகளை சிரைப்பார்கள் அல்லது கத்தரிப்பார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வார்கள். அதற்கு பின்னால் சஃபா மருவாக்களிலே சாய் செய்து தங்களுடைய ஹஜ்ஜுகளை இன்றைய அமல்களை அவர்கள் முடிப்பார்கள். அப்படியான உயர்தரமான தினத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய அமல்களை அதிகமான விஷயங்களை நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அடிப்படையாக வைத்திருக்கின்றான். ஹஜ்ஜுடைய அதிகமான அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை ஒட்டியதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அதிகமான விஷயத்திலே சோதனை பண்ணினான். நபிமார்களிலே கடுமையான சோதிப்புக்குள்ளாக்கப்பட்ட
சேர்ந்தவர்கள் தான் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய சோதிப்புக்குள்ளாக்கப்பட்ட உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்களே அவர்களே முதல் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சில கலிமாக்களை சில சோதிப்புகளை கொண்டு சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவைகளை சம்பூர்ணப்படுத்தினார்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, நான் உங்களை மக்களுக்கு வழிகாட்டியா ஆக்குவேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், கால வமின் துர்ரியத்தி, எனது பிச்சளத்திலேயும் எனது குடும்பத்திலேயும் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களை ஆக்கி வைப்பா என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், உங்கள் குடும்பத்திலே இருந்தாலும் அவர்கள் யாராவது அநியாயக்காரர்களாக இருந்தென்றால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் அறிவித்ததற்கு பின்னால் அறிவித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் குடும்பத்தை ஊர் மக்களிலே கடுமையாக சோதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களை நெருப்படைய போட்டதை விட அதைவிட கடுமையான சோதிப்பு யாருக்கும் வரவில்லை. அவர்கள் பெரியோர் நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்படைய போட்டார்கள். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு உத்தரவிட்டான், அவர்களை கரிக்க வேண்டாம் என்று. நெருப்பு அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களை வெறுத்தார்கள். ஊரில் எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை. மக்களிடத்தில் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், கால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் இறைவனின் பக்கம் வெளிப்பட்டு செல்கின்றேன். இந்த ஊரை விட்டு நான் வெளியே போகின்றேன். சயஹ்தீன், எனக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான் என்று சொல்லி அவர்கள் வெளிப்பட்டு போகின்றார்கள். போய் சொல்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளை எனக்கு தருவாயா என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நல்ல அமைதியான பொறுமை செய்யக்கூடிய ஒரு சிறு பிள்ளையை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நன்மாராயம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமாராக 86 வருடங்கள் இருந்தார்கள். 86 வருடத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. 86 வருடங்கள் ஆனதுக்கு பின்னால் அவர்கள் கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளைகளை தருவாயான்னு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நல்ல பொறுமையான அமைதியான கட்டுப்பாடுள்ள ஒரு சிறுவனை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சிந்தித்து பாருங்கள், 86 வருடங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்து எவ்வளவு ஆசையோடு தனது பிள்ளையை கேட்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பிள்ளையை கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு பிள்ளையை கொடுக்கின்றான். இந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருந்து சிந்தித்து பாருங்கள். 86 வருடங்களா பிள்ளைகள் இல்லாமல் இருந்த அந்த தகப்பன் தனது பிள்ளையின் பேரில் எவ்வளவு அன்பு இருக்கும், எவ்வளவு பாசம் இருக்கும், அந்த பிள்ளையின் பேரில் எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பனா இருப்பார்கள். இப்படியா நேரத்திலே அந்த குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், உங்களது மனைவியையும் உங்கள் பிள்ளை இஸ்மாயிலையும் கொண்டு வைத்து இந்த அதாவது சவுதி அதாவது மக்காவில் உள்ள எந்த மனுஷனும் இல்லாத, எந்த மரம் மட்டையும் இல்லாத, எந்த தண்ணி கூட இல்லாத இந்த இடத்திலே கொண்டு போய் தனியா விட்டு விட்டு வருங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகின்றான். அந்த நேரத்திலே அந்த காலத்திலே மக்காவிலே ஒரு மனிதன் கூட வாழவில்லை. அங்கே எந்த விதமான தண்ணி வசதி இல்லை, எந்த விதமான மரம் மட்டைகள் இல்லை, வெறுமனே பாலைவனம். அந்த இடத்திலே கொண்டு போய் வைங்க என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மனைவி ஹாஜரையும் தனது பிள்ளை இஸ்மாயிலையும் பால் குடிக்கக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே போய் மக்காவிலே வைத்து விட்டு அவர்கள் வெளியேறி போகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்காமல் அப்படியே போய் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி ஹாஜர் கேட்கின்றார்கள், ஐன தذهب, எங்கே போறீங்க நீங்கள்? வதத்ருகுனா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி இன்சும் வலா ஷை, எந்த மனிதனோ எந்த வஸ்தும் இல்லா இந்த இடத்திலே எங்களை தனியா விட்டு போட்டு எங்கே போகின்றீர்கள் அந்த மனைவி கேட்கின்றார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பியும் கூட பார்க்காமல் அப்படியே போய் கொண்டிருக்கின்றார்கள். 2-3 விடுத்தம் அந்த மனைவி கேட்டு பார்த்தார்கள், பதில் சொல்லவில்லை. கடைசியா கேட்கின்றார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இந்த இடத்துல தனியா விட்டு போட்டு போகும்படி அல்லாஹ் தானா உங்களுக்கு உத்தரவிட்டு கேட்கின்றார்கள் அந்த மனைவி ஹாஜர். அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஈமானுடைய நபியுடைய இடத்திலே வளர்ந்த அந்த தர்பியத்து பெற்ற அந்த ஈமானுடைய தைரியமான அந்த பெண் சொல்கின்றார்கள், இதன் லா யுலையுனா, அப்படி அல்லாஹ் உத்தரவிட்டு நீங்க எங்களை விட்டு சென்றால் அல்லாஹ் எங்களை என்ன செய்ய மாட்டான், பாலாக்க மாட்டான் சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அதாவது விட்டு விட்டு செல்கின்றார்கள்.
வருகின்றார்கள். இதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அவர்களை கண்ணுக்கு தெரியாத இடத்திலே போய் இருந்ததற்கு பின்னால் காபத்துல்லா அந்த அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை முன்னோக்கி ஒரு துவா கேட்கின்றார்கள். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ رَبَّنَا لِيُقِيمُوا الصَّلَاةَ فَاجْعَلْ أَفْئِدَةً مِنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. அவர்கள் துவா கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், எனது பிச்சலத்தை எந்த பயிர் பச்சைகளும் இல்லாத யாரும் இல்லாத உன்னுடைய காபத்துல்லா அமையக்கூடிய இடத்திலே வைத்துவிட்டு செல்கின்றேன். யா அல்லாஹ், மக்கள் அவர்கள் தொழுகை நிலைநிறுத்தாட்டதற்காக வேண்டி மக்களுடைய உள்ளங்களை இந்த பக்கம் திருப்பிடுவாயாக, அவர்களுக்கு பழங்கடிகளை கொடுப்பாயான்னு துவா கேட்டார்கள். துவா கேட்டு விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். கொஞ்சம் காலம் சென்றதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் இப்பொழுது ஓடி விளையாடக்கூடிய பருவம் அடைந்து விட்டது. அந்த நேரத்திலே தகப்பன் பிள்ளையை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுமாராக 13 வருடங்கள் இருக்கின்றது. 13 வருஷத்து பிள்ளையா இருக்கின்றார்கள். எவ்வளவு சந்தோஷமா தகப்பன் தனது பிள்ளை ஓடி விளையாடுவதை பார்க்கக்கூடிய வயசு, கொஞ்சம் கூடிய வயசு. அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். வந்து சொல்கின்றார்கள், தனது மகனை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹ் தாலா ஒரு விஷயத்தை எனக்கு ஏவிருக்கின்றான், எனக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏவிருக்கின்றான், உங்களுக்கு அதுக்கு வழிபட முடியுமான்னு கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், மாதா லவ் அமரக்கல்லா, அல்லாஹ் தாலா பிமாதா அமரக்கல்லா, அல்லாஹ் தாலா என்ன ஏவிருக்கின்றான் கேட்டார்கள். சொன்னார்கள், யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. எனது அருமை மகனே, உங்களையே நான் அறுப்பதற்காக கனவு கண்டிருக்கின்றேன், உங்களை அறுப்பதற்காக நான் கனவு கண்டிருக்கின்றேன். நபிமாவுடைய கனவுகள் வகை எனக்கு அல்லாஹ் வகி அறிவித்திருக்கின்றான், உங்களை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் வகி அறிவித்திருக்கின்றான். ஃபன்துர் மாதா தரா, உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்று மகனத்திலே கேட்கின்றார்கள். மகனை பைபோஸ் பண்ணி அறுக்கவில்லை, மகனை பைபோஸ் வற்புறுத்தவில்லை, மகனத்திலே கேட்கின்றார்கள், உங்களுடைய கருத்தனை கேட்கின்றார்கள். மகன் சொல்கின்றார், யா அபதி ஃபஅல் மா உமர், எனது தகப்பனே, உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஏவுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையால் நான் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சொன்னதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், அவர்கள் அதாவது 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்ததற்கு பின்னால் தனது பிள்ளையை நிலத்திலே வளர்த்தாட்டி அறுப்பதற்காக வேண்டி தயாரானார்கள். பலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன் வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கல் சத்தக்த ருயா, நாங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் அழைத்தோம் அவரை, அன் கல் சத்தக்த ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்கள் இப்படித்தான் நல்ல மனிதர்களை இப்படித்தான் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கதாலிக்க இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன் இன்ன ஹாஸா லஹுவல் பலாஉல் முபீன், தட்ட தெளிவான வெளிப்படையான ஒரு சோதிப்பை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா வபதைனாஹு பிஸிபிஹின் அதீம், அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை இறக்கினான். அந்த பிள்ளைக்கு பகரமாக அந்த ஆட்டை குர்பான் கொடுக்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தியாகம் என்று சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டான்னு சிந்தித்து பாருங்கள். பிள்ளை இல்லாமல் பிள்ளை பாக்கியம் கிடைத்தது. அந்த பிள்ளை பச்சிளம் குழந்தையை கொண்டு போய் அந்த பாலைவனத்திலே தனியாக விட்டு வந்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த பிள்ளையை அறுக்கும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த உத்தரவையும் செய்தார்கள். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு உயர்வான சோதிப்பை கொண்டு சோதித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை சம்பூர்ணப்படுத்தினார்கள். எனவே இந்த தினத்திலே நாங்கள் இந்த குர்பான் கொடுப்பதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தா இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளையை அறுப்பதற்கு பகரமா அல்லாஹ் தஆலா வானலோகத்திலிருந்து ஒரு செம்மறி ஆட்டை இறக்கி வைத்தான். அந்த ஆட்டை குர்பான் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைய தினத்திலே குர்பான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் மிக உயர்வான ஒரு தினம். ஒரு முறை ஒரு யஹூதி மனிதன் உமர் ரலியல்லாஹு வந்து சொல்கின்றார்கள், யா அமீர் அல் முஃமினீன், ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் லவ் அலைனா மாஷிரல் யஹூத் நஸலத் லத்தഖذனா ذلிகல் யௌம ஈதன். அதாவது யஹூதி வந்து சொல்கின்றார், உமரே, உங்களுடைய குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கின்றது, அந்த ஆயத்து எங்களுக்கு இறங்கி இருந்தென்றால் அந்த ஆயத்து இறங்கிய நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்கின்றார்கள், அந்த ஆயத்து என்ன கேட்கின்றார்கள். சொல்கின்றார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்திலே உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி வைத்து விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம்
மார்க்கத்தை உங்களுக்கு நான் அதாவது உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற ஆயத்தை சொன்னார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், இன்னி லஅலமு அல் யௌமல்லதி நஸலத் ஃபீஹி, இந்த ஆயத்தை எப்போ இறங்கியது, இந்த ஆயத்தை எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கினது என்பதை நான் அறிவேன். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் இருக்கக்கூடிய நேரத்திலே வெள்ளிக்கிழமை இறங்கிய ஆயத்தை சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு மார்க்கம் என்னென்று தெளிவாக தந்துவிட்டது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பதாகவே மார்க்கம் எங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் எந்த மார்க்கமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது எதையெல்லாம் மார்க்கமாக காட்டி தந்து போனார்களோ அது மாத்திரம்தான் மார்க்கம் என்பதை நாங்கள் எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். அது அல்லாத எந்த விவாதத்தையும் எதையும் மார்க்கமாக யாரும் செய்தாலும், யாரும் சொன்னாலும், யாரும் காட்டி தந்தாலும் அது மார்க்கமாக மாட்டாது, அது இபாதத்து ஆக மாட்டாது. இந்த ஆயத்தை இறக்கிறதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், வஅன்தும் துஸ்அலூன அன்னி, உங்களிடத்திலே என்னை பற்றி நாளே கியாமத்தினாலே கேட்கப்படும். ஃபமா அன்தும் காயிலூன், நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் அல்லாஹ்விடத்திலே? நாளைக்கு அல்லாஹ் உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்பான், அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லகத வ அத்தைத வ நஸஹத, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்வோம், அன்னக கத் பல்லகத, நீங்கள் மார்க்கத்தை சம்பூர்ணமாக எத்தி வைத்தீர்கள், வ அத்தைத, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானியத்தை ஒப்படைத்தீர்கள், வ நஸஹத, மக்களுக்கு நன்மை நாடினு என்று சொல்வோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆள்காட்டி விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி அதுக்கு பின்னால் மக்களும் பக்கம் சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபஷத், யா அல்லாஹ் நீ சாக்கியா இருந்து கொள், இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எதை ஏற்றுக்கொண்டார்கள்? நான் மார்க்கத்தை சம்பூர்ணமாக எத்தி வைத்ததா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதுதான் மார்க்கம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்நியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் ஞாபகத்தை வைக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது இந்த ரமதான், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே, இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் மற்ற இபாத்துக்களை செய்வது போன்று வறிய மக்களை கவனிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அதைவிட முக்கியமான விடயம் என்று சென்றால் எமது குடும்பத்திலே இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தியாகம் செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு அடிபணிந்தாலும் பாருங்கள். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் இனபந்துக்களை, எமது தாய் தாப்பர்களை, எமது சகோதர சகோதரிகளை, எமது சாச்சா பெரியப்பா மக்களை அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், சில் மன் கத்அக, உன்னை யார் பிரிந்து நடக்கின்றார்களோ, உன்னை யார் வெறுத்து நடக்கின்றார்களோ நீ அவரோடு சேர்ந்து நடக்கின்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? சாதாரண பாவம் அல்ல. குடும்பத்தை பிரிந்து நடப்பது இருப்பது அல்லவா சாதாரண பாவம் அல்ல. அது குர்ஆனிலே லானத்து செய்யப்பட்ட பாவம், அல்லாஹ்வுடைய ஷஃபிப்புக்கு, அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உண்டான பாவம். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஹல் அஸைதும் மின் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்தியு அர்ஹாமக்கும் உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்து வ துகத்தியு அர்ஹாமக்கும், உங்களுடைய இனபந்துக்களை நீங்கள் பிரிஞ்சு நடப்பீர்கள் என்றால் உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் லானத்து செய்திருக்கின்றான். இதைவிட பாவ தண்டனை தேவையா? எமது குடும்பத்தை நாங்கள் கோபித்துக் கொண்டிருக்க, பல வருஷங்களா பேசாமல் இருக்க, அவளை போய் சந்திக்காமல் இருக்க, அவளுடைய முகத்தை பார்க்காமல் இருக்க, அவருடைய குடும்பத்திலே கல்யாணங்கள் மரணங்கள் வந்தால் அதை கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு நாங்கள் எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? அல்லாஹ் குர்ஆனிலே லானத்து செய்து வந்திருக்கின்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வ யக்தஊன மா அமரல்லாஹு பி அன் யூஸல வ யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி உலாயிக லஹுமுல் லானத்து வ லஹும் சூஉத் தார். அல்லாஹ் அதாவது அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை முறித்து இனபந்துக்களை பிரிந்து நடக்கக்கூடியவர்கள், உலகத்திலே பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து இருக்கின்றது, அவர்களுக்கு நரகம் இருக்கின்ற அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள்ல ஒரு முக்கியமான பாவம் தான் உலகத்திலே தண்டிக்கப்படக்கூடிய பாவம். அதாவது அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மா மின் தன்பின் அஜ்தரு அன் யுஅஜ்ஜிலல்லாஹு லிசாஹிபில் உகூபத ஃபித் துன்யா மா யத்தகிர் லஹு ஃபில் ஆகிரா மினல் பகய வ கதியத்திர் ரஹம். ரெண்டு பாவங்களை ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அந்த ரெண்டு பாவத்துக்கும் ஆகிரத்திலே தண்டனை இருப்பதுடனே உலகத்திலே தண்டிக்கப்படுகின்றது. ரெண்டு பாவங்கள் ஆகிரத்திலே தண்டனை இருப்பதோடு மேலதிகமாக உலகத்திலே மௌத்தாக முன்னால் அவனுக்கு தண்டனை வரும் சொல்லி போட்டிருந்தார்கள். ஒன்று வந்து அல் பகை விபச்சாரம், இரண்டாவது கதியத்துர் ரஹம் இனபந்துக்களை சேர்ந்து பிரிஞ்சு நடப்பது. இந்த ரெண்டு பாவத்தை உலகத்திலே தண்டிக்கப்படுவார்கள். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா இதுகுல் ஜன்னத காத்திஉன், இனபந்து
பந்துக்களை பிரிஞ்சு அடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அவன் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் மிகவும் கவனமாக எடுத்து கவனிக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் பெருநாள் கொண்டக்கூடிய பாக்கியத்தை தந்தார். நாங்கள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலே அரபா நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தார். அதே போன்று நாங்கள் தொடர்ந்தும் அமல்களில் ஈடுபடுவோம். சுன்னத்தான அமல்களில் சுன்னத்தான தொழுகைகள் நோன்பு போன்ற இபாத்துக்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளை தந்து இன்னும் பல பெருநாட்கள் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் தௌபாவோடு மன்னிக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله